ஹலோ லவ்லீஸ், இது நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தப்போ எடுத்த vlog. 1 வீக் கழித்து வீட்டுக்குள்ளே எனக்கு வீடே பார்த்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு மட்டும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன பண்ணேன்னு யாராவது முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்களேன். உங்கள் கெஸ்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு போய் எடுத்த என்னோடய பார்ட் க்ளீனிங் பார்ட்டு தான். என்னோடய ரோபோவை தான் நான் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இல்லை, அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே என் பையனுக்கு மட்டும்தான் வீட்டில் சமைச்சோம். எங்களுக்கு எல்லாமே நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஃபுல்லாக வீடை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வாரம் தானடா விட்டு போனேன், எங்கேருந்து இவ்வளோ குப்பை வந்ததுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேப்க்கு அப்புறம் வீடு க்ளீன் பண்ணி மறுபடியும் என்னோடய ரொட்டீனுக்கு ப்ராப்பராக செட் ஆகிறத நினச்சாலே எனக்கு எங்கேயுமே போக வேணாம் அப்படின்ற மாதிரி தோணிடுது. அதுவும் எஸ்பெஷலி என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபீல் அடிக்கடி வருது. எங்கேயும் பெருசாக வெளியில் போகிறதே இல்லை, நாங்கள் போகவே இல்லைன்னே சொல்லலாம் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக. சில பேர்லாம் குழந்தையே பிறந்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் அவங்கவுங்க வெளியில் போகிறது வர்றது அந்த ரொட்டீன்லாம் மாறின மாதிரியே தெரியல. பட் எனக்கு பாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக ரொட்டீன் ஃபுல்லாக மாறிடுச்சு. எங்கேயுமே நான் வெளியிலே போகலன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.